அவங்களுக்கு தெரியாது. எண்ணம் வேறு, ஆத்மா வேறு. அதான் மைண்டு வேறு, பாடி வேறு, சோல் வேறுன்னு சொல்கிறோம் நம்ம. இது வேறு வேறு. இது ஆத்மாவுடைய திட்டம் என்னான்றது இந்த மனசுக்கு தெரியாது. இந்த மனசு அவங்களுக்கு அறியாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து எங்கே ஆசைப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க முயற்சி பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆத்மாக்கள்லாம் அதுபோல் ட்ரெயினில், ஃப்ளைட்டில், கும்பலில் இப்படிலாம் வந்து ஆத்மா லிங்க் இருக்குது. எல்லா ஆத்மாவுக்கும் தெரியும். இறக்க போகிற ஆத்மாக்கெல்லாம் முன்கூட்டியே முடிவு பண்ணி பர்டிகுலராக இந்த ஃப்ளைட்டில் தான் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கும். 1-2 பேர் தெரியாமல் எடுத்திருப்பாங்க. அவங்க கடைசி நேரத்தில் அவங்க கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இல்லைனாக்கா அவங்க ஏறாமல் விட்டுருவாங்க. அல்லது அந்த ஆத்மாவை வந்து போக விடாமல் காலதாமதம் பண்ணிலாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்க ஏறின நேரத்துக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ இப்போ போகிற நேரத்துக்கு ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஸ்டோரி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னும் போது ஐயோ நம்ம போகல நல்ல காலம் அப்படின்னு சொல்லிப்போம். நல்ல காலன்ற வார்த்தையை சொல்லி நிறைய பேர் வந்து பேசிக்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்தவங்கள அல்ல புக் பண்ணி கேன்சல் ஆனவங்களெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னாக தான் தெரியும். நிறைய பேருக்கு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு தெரியும் இது போகக்கூடாது, இதில் நம்ம போனால் இறந்துருவோன்னு. அந்த இறந்து போகிற ஆத்மாலாம் ஏறி இருக்குதுன்னும் போது மீதி பேர்லாம் அங்கே வந்து கேன்சல் பண்ணிப்பாங்க. 1-2 பேர் போக விடாமலே வேணுமினே காலதாமதம் ஆகிடும் அவங்களுக்கு. இப்படி தான் எஸ்கேப் ஆவாங்க.